அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு நேர சங்கியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இன்னொரு பிஜேபியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி தலைவர்களும் மத தலைவர்களுமே மகுடாபிஷேகம் சூட்டுவதற்கு செங்கோட்டையனார் என்பது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கலாம். அந்த காலத்தில் நிரூபிக்கப்பட்டவை நிதானமாக அவர் ஒரு முடிவெடுத்துத்தான் களத்திற்கு வந்திருக்கிறார். அதுவும் கைகோர்த்திருக்கிறார். எங்கள் தலைவரை நம்பி வந்திருக்கிறார். மதவாதிகளையே பக்கத்தில் வைத்துக் கொண்டும் ஜாதியவாதிகளையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டும் மதசார்பற்றன்னு சொல்றதை கேள்விப்பட்டார். ஆக இரண்டும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகளைப் போலவே இருக்கிறார். ஆக ரெண்டு பேருமே சனாதனவாதிகள், நாங்கள் ஜனநாயகவாதிகள், நாங்கள் மக்களை நம்பியிருக்கிறோம், அவர்கள் கூட்டணி தலைவர்களை நம்பியிருக்கிறார். கொள்ளையடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவதற்காக கொள்ளையடித்து விட்டு கொலை செய்து விட்டு உறங்குகிற அந்த வழிப்போக்கன் காதுகளில் விழ வேண்டும் இறுதி எச்சரிக்கை கொடுப்பதற்காக விசில் சின்னம் எடுத்திருக்கிறது. விசில் சின்னம் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான சின்னம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுமா அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேத்து டிவிகேன் செயல்வீரர்கள் கூட்டத்துல வந்து பேசியிருக்காரு. முதல் இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் நிலைகுலையாத தலைவராக நேற்றைய தினம் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வீரியமிக்க உரையை நிகழ்த்தியிருக்கிறார். எதிரிகளையும் துரோகிகளையும் பந்தாடுவதற்கான காலச்சூழலை தந்திருக்கிறார். திட்டமிடுகிறார், எங்களை தெம்பூட்டி கொண்டிருக்கிறார். ஒரு மகத்தான மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநில செயற்குழுவில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எங்களுக்கு அறிவுரையாக வழங்கியிருக்கிறார். ஆக அந்த பேச்சு என்பது ஆக்ரோஷம் இருந்தது, ஆவேசம் இருந்தது, உத்வேகம் இருந்தது, ஊக்கம் இருந்தது, தட்டி கொடுக்கிற பண்பு இருந்தது, தாளாட்டுகிற தன்மை இருந்தது. ஆக தொண்டர்களை அனைத்து முறையிலும் அவர் ஒருங்கமைத்து கட்டமைத்து சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஓகே சார், இப்போ அந்த ஸ்பீச்சில் கூட ஒரு விஷயம் சொன்னார். அழுத்தம் இருக்கான்னு கேட்டிங்களா? யார் எனக்கா? இருக்கு, கொடுத்துனா இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அது அதிகமாக இருக்கு. ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி நம்பி ஓட்டு போட்டு இப்போ அவங்க தான் வந்து ரொம்ப அழுத்தத்தில் இருக்காங்க போன்ற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே. அந்த பேச்சை கேட்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இல்லை, மாபெரும் அழுத்தத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கிறது. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் சோம்பேறி பயல்கள் இல்லை, நாங்கள் ஒன்றும் பயந்த சுபாவம் உடையவர்கள் அல்ல. எதையும் எதிர்கொள்வதற்கு இதயத்தை பெற்றிருக்கிறவர்கள் நாங்கள். சொல்கிறேன், எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சொல்கிறேன், நாங்கள் மென்மையான பூக்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது தப்பு. அதை தாண்டி ஒன்று இருக்கு, மென்மையான நெருப்பு. நீங்கள் பூவாக நினச்சிங்கன்னா நாங்கள் நெருப்பாக இருப்போம். அதான் நாங்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் மாற்றத்தை, அப்பழுக்கற்ற ஆட்சியை உருவாக்குவதற்கு எங்கள் தலைவர் நேற்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். ஊழல் இல்லாத ஆட்சியை உறுதியாக கொண்டு வருவோம் என்று சாமானியனையும் சட்டமன்றத்துக்கு அனுப்ப தயாராகிவிட்டார். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து ஊழலா ஒரு ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு. அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியும் சரி வந்த பிறகும் சரி இப்போ இருக்கிற தலைவர்கள் மாதிரி நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த மேடையில் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களும் இருந்தார். உங்களுக்கே தெரியும், ஏடிஎம்கே பிரிவில் வந்து அவர் சில ஊழல் கேஸில் மாட்டினார் அப்படின்னு. ஆனால் அவர் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகள் சொல்றது எப்படி இருக்கு? அவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர். அதிமுகவில் என்ன நடந்துச்சுங்கிறது நீங்கள் அந்த கட்சியில் அவர் இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம், அல்லது அந்த கட்சிக்காரர்கள்ட்ட கேளுங்க. இப்பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆசானாக எங்களுக்கு இருக்கிறார். ஆக ஆசான் எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார், ஆசான் எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பார் என்பதை உணர்ந்துதான் எங்கள் தலைவர் அவரை ஒரு ஆசானாக நியமித்திருக்கிறார். எங்கள் தலைவர் ஆசானுக்கு ஆசான். ஆக செங்கோட்டையனார் என்பது அது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் நிரூபிக்கப்பட்டவை அல்ல. நிதானமாக அவர் ஒரு முடிவெடுத்துத்தான் களத்திற்கு வந்திருக்கிறார். அதுவும் கைகோர்த்திருக்கிறார். எங்கள் தலைவரை நம்பி வந்திருக்கிறார். நேற்று ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லுகிற போது அவரும் சேர்ந்து கைதட்டி மகிழ்ந்திருக்கிறார் என்றால் எங்கள் தலைவருடைய பேச்சிற்கு அவர் கட்டுப்பட்டிருக்கிறார். அவர் இதுவரை எந்த தண்டனையும் பெறவில்லை என்றே நான் கருதுகிறேன். எந்த குற்றத்திற்கும் ஆளாகாத அற்புத பேராற்றல் மிகுந்த ஒரு பெரும் மனிதன் செங்கோட்டையனார்.
எங்கள் தலைவரை நம்பி இருக்கிறார். எங்கள் தலைவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை உறுதியளித்திருக்கிறார். அதை உள்வாங்கி இருக்கிறார் எங்களது ஆசான் செங்கோட்டையன். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் பேசின பிறகு வந்து எதிர்க்கட்சியிலும் சரி மக்களும் சரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. என்னன்னா விஜய் அவர்களே வந்து கார் வாங்கின கேஸ்ல வரி ஏய்ப்பு விஷயத்துல வந்து மாட்டியிருக்காருங்களே, அப்ப அவரே வந்து இப்படி பண்ணியிருக்காரு. இல்லை, முதல்ல இந்த வெளிநாட்டு கார் இறக்குமதியில் வரி ஏய்ப்பு செய்யவில்லை, கட்டவில்லை. கட்டிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அதில் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது அதை நீங்கள் முதல்ல கட்டல, அப்புறம் தான் கட்டியிருக்காங்க. இல்லை, அவருக்கு அந்த ப்ராசஸிங் என்னங்கிறத முதல்ல சொல்லணும்ல. முதலாக வெளிநாட்டு மகிழுந்து வாங்குகிறோம். இப்போ எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. புதிய இங்கே இந்திய நாட்டு மகிழுந்து வாங்குறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியாது. வாங்கும் போது தான் படிப்பினையை கற்றுக்கொள்கிறோம். இப்போ இவர் படத்துக்கு வந்து கண்டிப்பா பிளாக்ல டிக்கெட் இருக்கிற இஷ்யூலாம் கண்டிப்பா போகும். அப்ப முதல்ல உங்க ஃபேன்ஸ் கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு எதிர்க்கட்சியில இருந்து ஒரு கேள்வி தான். அந்த எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏற்கனவே ஆண்டவர்கள் தானே. சரி. சட்டம் தன் கடமையை செய்யணுமா இல்லையா? அப்படி பிளாக்ல டிக்கெட் விற்றா ஏன் கைது பண்ணலை? விற்றவர்களே அவர்கள் தான். அதனால தான் கைது பண்ணலை. எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ரசிகர்களாக இருக்கிற போது செஞ்ச செயற்பாடுகள், தன் தலைவனை கொண்டாடினார்கள். அது குற்றமா? டிக்கெட் விற்றவனை கைது செய்யாதவர்கள் குற்றவாளிகளா? நீங்களே சொல்லுங்கள். ஆக பிளாக் டிக்கெட் விற்று ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அவனை கைது பண்ணுவதற்கு துப்பற்றவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள். துயரம் கொடுத்தவர்கள் பேசுகிறார்கள். சட்டத்தை மதிக்காதவர்கள் பேசுகிறார்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதவர்கள் பேசுகிறார்கள். அவங்க தானே ஆண்டாங்க. ஆளும் பொழுது பிளாக்ல டிக்கெட் விற்றவங்களை கைது செய்ய துப்புள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏதோ பேசுகிறார்கள் என்றால் அழுக்கானவர்கள் பேசுகிறார்கள். புறந்தள்ளி விட்டு புறப்படுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அது இன்னொரு விஷயம் ரொம்ப அழுத்தமாக சொன்னார். அவர் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு குட்டி கதையை சொன்னார். குட்டி கதைன்னு சொன்னால் சரித்திரம் சொல்லலாம். அந்த சரித்திரத்துல வந்து வேலுநாச்சி அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டா ஒரு நட்பு சக்தி இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட இப்போ நட்பு சக்தி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்ம ஜெயிப்போம், நம்ம ஒரு பெரிய சக்தியா மாறும்னு சொல்லியிருக்காரு. இது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல வேலு நாச்சியார் யார்? தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதர் ஒரு கைக்குழந்தையோடு விட்டு இறந்து போகிறார். அது படுகொலை என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. முத்துவடுகநாதரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் 2 விதமான வரலாறுகள் பேசுகிறது. கைக்குழந்தைகளோடு ஆங்கில பேராதிக்கத்தை எதிர்த்து பெரும் புரட்சியை நடத்திய எங்கள் முப்பாட்டி. அவங்க ஆற்காடு நவாப் படைகள் வந்து திண்டுக்கலை மையமாக கொண்டு ஆங்கிலேய அரசை வீழ்த்துவதற்கு உக்கிரப்போரை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் சிவகங்கை சீமையையும் கைப்பற்றுவதற்கு துடித்த ஆங்கிலேய பேரரசை அகற்றுவதற்காக போராடினார். அன்னைக்கு சிவகங்கை சீமைக்கும் பக்கத்திலேயே ஓனாச்சிறுவையிலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த பெரிய மருது சின்ன மருதுவும் ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். அதில் ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது. அதை பேச வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. ஆனால் மருது சகோதரரையும் தன் வயப்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த சிவகங்கை சீமையை வெல்லுவதற்கு வேலுநாச்சியார் மிக தீவிரமாக ஆற்காடு நவாப் படைகளின் கட்டளைகளை நிறைவேற்றுகிற வகையில் செயல்பட்டார்கள். ஆனால் பெரிய மருதுவும் சின்ன மருதும் கூடவே இருந்தாலும் கூட இறுதி யுத்தத்தில் ஆங்கிலேய வல்லாதிக்க அரசை வெளியேற்றியது யார் என்றால் வேலுநாச்சியாரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு வேலுநாச்சியாரின் படையை வழிநடத்தி கொண்டிருந்த குயிலிதான் ஆங்கிலேய வல்லாதிக்கப்படையை சிவகங்கை சீமைக்குள் இருக்கிற சிவன் திருத்தலத்திற்குள் 1000 ஆயுதங்களை அடுக்கி வைத்திருந்த நேரத்தில் தன் மேனியில் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு மஞ்சள் உடை உடுத்தி 1000 பெண்களோடு புறப்பட்டு அந்த ஆயுத கிடங்கை சிவன் கோவிலை அழித்தொழித்தார் குயிலி. சின்ன மருதுவோ பெரிய மருதுவோ குயிலியின் கட்டளைக்கு கட்டுப்படவில்லை. ஆனால் தனக்கு பிறகு வந்த மாபெரும் புரட்சி தலைவியாக இருந்த குயிலிதான் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். என்ன சொல்ல வராங்க எங்கள் தலைவர்னா, பக்கத்தில் நம்மளுக்கு சாதகமாக இருப்பார்கள், பாதகமாகவும் இருப்பார்கள். இருந்தாலும் மருது சகோதரரை போல உடன் இருந்தார்கள். உடன் இருப்பவர்கள் இருக்கட்டும், ஆனால் கூடவே இருக்கிறவர்கள் தான் நம்மை வழிநடத்துவார்கள் என்று குயிலியை நினைவுபடுத்தி சொன்ன கூற்றைத்தான் நான் இந்த அரசியல் தளத்தில் பார்க்கிறேன். ஆக தலைவர் ரொம்ப தெள்ள தெளிவாக தன்னை தன்கூட தான் நியமித்த அல்லது தன்னை நம்பி வந்த லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களை நம்பிதான் ஒரு யுத்த களத்திற்கு செல்லுகிறோம். சின்ன மருது பெரிய மருது போன்றவர்களெல்லாம் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள், இணைத்துக் கொள்வோம் என்று அவர் சொல்லுவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூற்றாக அமைந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அதான் இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்கலாங்களா, அதான் நட்பு சக்தி இருந்தாலும் இல்லாம நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு. அப்போ கூட்டணி பற்றி அவர் மறைமுகம் சொல்றாருங்களோ, இந்த வாட்டி 2025 எலெக்ஷன்ல வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி போடாமல் தன்னிச்சா நிற்கும், அதுதான் அவர் மறைமுகம் அப்படி சொல்றாருங்களோ, அப்படியும் பார்க்கலாங்களா? நாங்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடங்கலை. ஆனால் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள். யாருன்னா தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது நாங்கள் தலைமை அறிவிக்கும், பொறுத்துருங்க.
பல பேர் காத்திருக்கிற சூழலில் அவர்கள் நமக்கு சரியானவர்களா, மருது சகோதரர்களை போன்றவர்களா அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வரலாற்றில் வந்து கோயப்பல்சுகளை போன்றவர்களை கூடவே வைத்துக்கொண்டு கொள்கையை களமாட முடியாது. ஆகையால் தான் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக நமக்கு தோளுக்கு தோளாக நின்று தம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் தன் பிள்ளைகளை மட்டும்தான் நம்புகிறார். பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆக கூட்டணிக்கு தயாராக நிறைய பேர் காத்திருந்தாலும் கூட அவர்கள் எந்த வடிவத்தில் வருகிறார்கள் என்பதை எங்கள் தலைவர் ஆலோசித்து தான் முடிவெடுக்கிறார். அப்படி ஆலோசித்து முடிவெடுத்ததின் விளைவுதான் பல பேர் பல கட்சிகளில் போய் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய லட்சணம் இப்பொழுதாவது உங்களுக்கு புரிகிறதா? எங்கள் தலைவர் சரியாக திட்டம் தீட்டியிருக்கிறார் என்று நீங்கள் உணர வேண்டும். மக்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது கட்சியை குறிப்பிட்டு அவர் சொல்லல. ஒரு கட்சி வந்து மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கு. இன்னொரு கட்சி வந்து நேரடியாவே ஆதரவா இருக்கு அப்படின்னு. அது என்ன ஒரு வெளிப்படுத்துதுன்னா? நீங்கள் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு நேர சங்கியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் இன்னொரு பிஜேபியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். அங்கே என்ன ஜனநாயகம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஒன்று, அந்த கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா சாதித் தலைவர்களும் மதத் தலைவர்களுமே மகுடாபிஷேகம் சூட்டுவதற்கு காத்திருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் மதவாதிகளையே பக்கத்தில் வைத்துக்கொண்டும் ஜாதியவாதிகளையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு மதசார்பற்றன்னு சொல்கிறதே கேலிக்கூத்தாக இருக்கிறது. ஆக இரண்டும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகளைப் போலவே இருக்கிறார்கள். நாங்கள் மக்கள்வாதிகளாக இருக்கிறோம். அவர்கள் மதவாதிகளாகவும் சாதியவாதிகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களும் மதவாதிகளாக சாதிகளாவாதியாக இருக்கிறார்கள். நாங்கள் மக்கள்வாதியாக இருக்கிறோம். ஆகையால் ரெண்டையும் ஒரு நேர்கோட்டில் நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தலைவர் அதைத்தான் பிரதிபலிச்சிருக்கிறாரு. அவர்கள் அதிமுக நேரடியாக தட்டில் சாப்பிடுகிறார்கள். திமுக காரர்கள் கொண்டு வந்து கொடுப்பதை மேசைக்கு கீழே வைத்து மறைந்திருந்து சாப்பிடுகிறார்கள். ஆக ரெண்டு பேருமே சனாதனவாதிகள், நாங்கள் ஜனநாயகவாதிகள். அதைத்தான் எங்கள் தலைவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். நாங்கள் மக்களை நம்பியிருக்கிறோம், அவர்கள் கூட்டணி தலைவர்களை நம்பியிருக்கிறார்கள். 60 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டோம் என்று அளப்பறையை கூட்டுகிறார்கள். மக்களுக்காகவே வாழ்ந்தோம் என்று சொல்கிறார். மக்களுக்காகவே நலத்திட்டங்கள் என்று உதார் விடுகிறார்கள். அப்புறம் ஏன் உங்களுக்கு கூட்டணி? உங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை. நீங்கள் மக்களுக்காகத்தானே 60 வருஷம் இங்கே வழி நடத்தியிருக்கிறீங்க. அப்போ ஒரு பயம் தொற்றி கொண்டிருக்கு. இன்னொன்று தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் தான் 2 கூட்டணியையுமே தீர்மானித்திருக்கு. யாருக்கு எதிராக 2 கூட்டணியையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. எங்கள் தலைவரை பார்த்து பயந்து கொண்டு 2 இயக்கங்களும் போட்டி போட்டு கூட்டணியை, அதுவும் சாதியவாதி சின்ன சின்ன சாதி கட்சியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டு குடும்பத்திலே இருக்கிற ஓட்டு சாதி சங்க தலைவர் கொடுக்காது. அவர்களையெல்லாம் கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த நாட்டை ஆளுவோம் என்று கொக்கரிக்கிறீர்கள். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். மக்கள்வாதியாக இருக்கிற எங்களை ஆதரிக்க தொடங்குகிறார்கள். 2026 என்பது ஒரு இறுதி யுத்தத்தில் எங்களை களமாடுவதற்கு எங்கள் தலைவர் விஜய் எங்களை நியமித்திருக்கிறார். பெரும் உக்கிரப்போர் தொடங்க இருக்கிறது. என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூ சின்னமாக விசில் சின்னதாக வச்சிருக்காங்க. இந்த விசில் சின்னம் 2026 எந்த கட்சியோட காதை கிழிக்க போகுது? யாருக்கு வரவேற்பா மாறப்போகுது? என்ன ஆக போகுது? கொள்ளையடித்து செவிடுகளாக இருக்கிறவர்களுக்கு சத்தத்தை எழுப்புவதற்கு எங்களுக்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது. கொள்ளையடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவதற்காக விசிலடி. ஒரு இயந்திரம் இயங்க வேண்டுமானால், ஒரு பேருந்து இயங்க வேண்டுமானால், ஒரு தொடர்வண்டி இயங்க வேண்டுமானால், ஒரு காவல்துறை இயங்க வேண்டுமானால் விசில்தான் தேவைப்படுகிறது என்பதை இந்த நாடு அறியும். ஆகையால் கொள்ளையடித்தவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுப்பதற்காக விசில் சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. விசில் சின்னம் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான சின்னம். எப்படிங்க சார்? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் தன்னுடைய 2 கைகளின் ஒற்றை விரலை நாக்கை மடித்து ஓசையை எழுப்பினார்கள். அது சிறிய சத்தமாக இருந்தது. பெரும் சத்தம் வேண்டுமென்றால் 2 கைகளிலும் 2 விரல்களை மடக்கி நாவை உள்ளிழுத்து விசிலை உருவாக்கினார்கள். இதை தாண்டி கிராமப்புறங்களில் விசிலை ஊதுவதற்கு நத்தையும் ஊமச்சி ஓடும் தேவைப்பட்டது. தமிழர்கள் இன்று வரை அதை விசிலாக பயன்படுத்துகிறார்கள். நாகரிக காலம் மாற மாற விலங்குகளின் எலும்பு கூடுகளில் இருந்து விசிலை உருவாக்கி தந்தார்கள். அதற்கு பிறகு சுடுமண்களால் விசிலை ஊதி பார்த்தார்கள். அதற்கு பிறகு மூங்கில்களால் விசிலை உருவாக்கி காட்டினார்கள். இன்றைக்கு நாகரிக காலத்தில் இரும்பையும் விசிலாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் விசில் தமிழர்களுடைய
ஒரு தாயகமான தமிழர்களுடைய பூர்வீகமான ஒரு சின்னத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிற தேர்தல் கமிஷனுக்கு நன்றி. ஒன்று, தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இன்றளவும் கருதப்படுகிற கபடி என்பது அந்த விளையாட்டை எல்லையை யார் பிடிப்பது, எல்லையை எவன் தொடுவது என்கிற ஒரு வீர மரபை உணர்த்துகிற விதத்தில் இருக்கிற கபடி விளையாட்டிலும் எங்கள் சத்தமான விசில் சத்தம்தான் முழக்கமிடும். அப்படி முழக்கமிட்டால் தான் அந்த போட்டியே நடக்கும். அந்த போட்டியின் வீரர்கள் உற்சாகப்படுவார்கள். அந்த போட்டிக்கான எண்ணிக்கை என்பதை விசில்தான் வரையறுத்து சொல்லுகிறது. ஆகையால் விசில் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க சின்னம் எங்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அகநானூற்றில் ஒரு வரி வரும் 253வது விதிகளில். ஆக நக்கீரன் எழுதிய வரிகளில் கூட விசிலை பற்றி அழகாக அற்புதமாக அவர் எழுதியிருப்பார். தமிழில் விசில் அல்ல வார்த்தை, மடக்கு ஊதி. ஆக இந்த மடக்கு ஊதி என்பது மனிதர்களால் காலம் தொட்டு பின்பற்றப்பட்டிருக்கிறது. பிரான்சில் ஜோயின் சார்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் முதலாக இரும்பு வடிவிலான விசிலை உருவாக்கி தந்திருக்கிறார். ஆக இன்றைக்கு உலகம் முழுவதும் விசில் தேவைப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டில் மிக உறுதியாக தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் எங்களுக்கு இந்த சின்னத்தை வழங்கி செவிடன் காதுகளில் ஊத வேண்டும், கொள்ளையடிக்கிறவனுடைய காதுகளில் ஊத வேண்டும், கொள்ளையடித்து விட்டு கொலை செய்து விட்டு உறங்குகிற அந்த வழிப்போக்கன் காதுகளில் விழ வேண்டும். அந்த விழுகிற சத்தம் ஜனநாயகத்திற்கான எதிராக ஒரு போராக அமைய வேண்டும். ஆகையால் விசில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதில் பயங்கர சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ சார். 2026ல் இந்த விசில் சத்தம் எந்த அளவுக்கு கேட்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, தொடர்ந்து பேசும். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.